ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட் ஆபரேஷன். இதுவும் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல கேட்ட ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ வாங்க இந்த டைப்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்றது எப்படிங்கறது நம்ம இந்த செஷன்ல பாத்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்கும்போது நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற ஐடியா, கிளியர் கட் ஐடியா இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? சோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கலாம். டிஜிட் ஆபரேஷன் ஆல்ரெடி லெட்டர் பேஸ்ட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரியே தான் டிஜிட் ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்பர்ஸ் அண்ட் டிஜிட்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க கொடுத்துக்கிற கிவனை பாருங்க, 815 இருக்கா? இப்போ 815 815 அப்படின்னு நான் சேர்த்து சொன்னேன்னா அது நம்பர். 815 அப்படின்னு தனித்தனியா சொன்னேன்னா அது டிஜிட். புரியுதா? 815 அப்படின்னு சொன்னேன்னா அது நம்பர் சொல்றேன்னு அர்த்தம். 815 அப்படின்னு இண்டிவிஜுவலா நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது டிஜிட்ட சொல்றேன்னு அர்த்தம். புரிஞ்சா? இங்க டிஜிட் இண்டிவிஜுவலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது டிஜிட். இந்த மூணு நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்பர். ஓகேவா? இந்த மூணையும் சேர்த்து எடுத்தோம்னா நம்பர். 815 இஸ் a நம்பர். 497 இஸ் a நம்பர். 7 டிஜிட். 9 இதுல இருக்கக்கூடிய 7ங்கிறது டிஜிட், 9ங்கிறது டிஜிட், 4ங்கிறது டிஜிட். ஓகேவா? அப்ப டிஜிட் எது, நம்பர் எது அப்படிங்கறத கிளியரா நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் இது, ரைட் இது, ஸ்மாலஸ்ட் நம்பர் இது, ஹையஸ்ட் நம்பர் இது, இந்த பேசிக் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது இந்த ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் 5 3-digit numbers given below. அதாவது 5 டிஜிட் 3-digit நம்பர் கொடுத்திருக்காங்க. என்னது? 5 3-digit numbers கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, 3-digit numbers கொடுத்திருக்காங்க, 5 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? What will be the resultant if the second digit of the highest number? highest நம்பரோட செகண்ட் டிஜிட். புரிஞ்சுச்சா? highest நம்பரோட செகண்ட் டிஜிட். இந்த இடத்துல இதுல எது highest நம்பரு? 815 தான் highest நம்பர். எது lowest நம்பரு? 147 தான் lowest நம்பர். இங்க என்ன கேட்டிருக்காங்க? highest நம்பருடைய செகண்ட் டிஜிட். ஆஃப் இருந்தாலே பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி வரணும். சரியா? பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி வரணும். அப்போ ஹையஸ்ட் நம்பரினுடைய செகண்ட் டிஜிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டிஜிட் வந்துட்டு 1. ஓகேவா? ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் நான் 1 எழுதி வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். இந்த 1 எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணப்படுது? லோயஸ்ட் நம்பருடைய. ஆஃப்னா பின்னாடி இருந்தானே பார்க்கணும். லோயஸ்ட் நம்பருடைய தேர்ட் டிஜிட். தேர்ட் டிஜிட்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்ப லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் நமக்கு என்னது? 7. லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் 7. அப்ப இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 7ல இருந்து ஃப்ரம் லோயஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்கான். அப்ப 7ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சப்ராக்ட் 6 ஃப்ரம் 8 அப்படின்னா 8 - 6 தான் போடும். அதே மாதிரியே தான் இங்க சப்ராக்டட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தான் கொடுத்துருக்கோம். அப்ப ஃப்ரம்னா இந்த பின்னாடி இருக்கிற நம்பர்ல இருந்தா முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 7 - 1 தான் போடுவோம். 7 - 1னா நமக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 3 6. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதே மாதிரி கொஸ்டின் தான் இருக்கிற ஒரு இந்த வருஷம் கிராஜுவேட் லெவல்ல ஒரு 37 கொஸ்டின்ஸ் 47 ஷிஃப்ட் நடந்துச்சு. அந்த 47 ஷிஃப்ட்லயும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 கொஸ்டின் இந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. டிஜிட் ஆபரேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் கிட்ட இந்த டிஜிட் ஆபரேஷன்ல மட்டுமே இருக்குது. ஓகே, 60 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். பேசிக் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? பேசிக். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் என்னோட செஷன்ல, பிராக்டிஸ். ஒன்ஸ் நீங்க கான்செப்ட் கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த 60 கொஸ்டினையும் நான் வந்து PDF உங்களுக்கு டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்ணிடுவேன். நம்ம டெலிகிராம் குரூப் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை வந்து வாங்கி அதை வந்து லிங்க் ஜாயின் பண்ணிட்டு அதுல பிடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே பிடிஎஃப் தான் நான் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 சம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணது இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க வந்து மற்ற இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ணணும்? கான்செப்டை கத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்டில் எப்போ வரைக்கும்? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகுற வரைக்குமே அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எல்லா டாபிக்லயும் புது டாபிக், புது டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணதான்
ரீசனிங் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது கொஸ்டின் நம்ம டைரக்டா போயிடலாம். இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சுட்டோம்ல. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. What will be the resultant if the second digit of the highest number is added to the third digit of the lowest number? So highest number ஓட second digit எது? இதுல எது highest number? 884 தான் highest number. அதோட second digit எதுன்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்து lowest number எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 316. 316 ஓட third digit கேட்டிருக்காங்க. ஓகேவா? lowest நம்பரோட தேர்ட் டிஜிட். lowest நம்பரோட தேர்ட் டிஜிட் நமக்கு என்னது 6. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 14 வரும். ஓகே, ஆப்ஷன் 3 14. கிளியரா? ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போ. சிம்பிள் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கிளியரா இதை வாசிக்கிறது மட்டும் கிளியரா வாசிச்சுக்கோங்க. சாரி, எனக்கு நம்ம வந்துட்டு பிடிஎஃப் கோர்ஸ்ல நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 3 to 4 வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலரா இனிமேல் வந்து ரீசனிங்ல நான் கொடுக்க ட்ரை பண்றேன். சரியா? கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இதை வந்து நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபியூச்சர்ல நம்ம ஜிஎஸ்க்கு யூடியூப்லயும் ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கேன். யூடியூப்லயும் ஃப்ரீயாவும். இப்போ பிடிஎஃப் கோர்ஸ் வந்துட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அது ஒன்ஸ் நம்ம வந்து நல்ல அதை வந்து நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அப்டேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து யூடியூப்ல தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுக்க போறோம். முழுக்க ஆர்ஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஜிஎஸ்லயும் ரீசனிங்லயும் நான் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவேன். ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு இருக்கக்கூடிய ரீசனிங் சீக்கிரம் எடுங்கன்னு சொல்றீங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரியா? லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் ஃபிகர் பேஸ் பண்ணியிருக்கிறது, எல்லாமே ரீசனிங்ல ஓவரால் என்னென்ன டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களோ இனிமேல் என்னென்ன டாபிக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஸோ இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி 5 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எங்க கொஸ்டின் என்ன கேட்காங்க? செகண்ட் டிஜிட் ஆஃப் ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட். இதுல எது ஹையஸ்ட் நம்பர் டக்குன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் 0 தான். ஓகேவா? வெறும் 0 இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட். லோயஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க. 144 தான் லோயஸ்ட் நம்பர். அதோட தேர்ட் டிஜிட்ங்கிறது நமக்கு 4. ஸோ அது ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். இங்க வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2 4. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? பேசிக் அவ்வளவுதான். இதுதான் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்ல சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து ஷிப்ட்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். இதுல எது வந்து லோயஸ்ட் நம்பர்? 230 தான் லோயஸ்ட் நம்பர். ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும். பிராக்டிஸ் இருக்க பிராக்டிஸ் பண்ண நம்மளோட ஒரே மந்திரம் பிராக்டிஸ் தான். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பண்ண அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அரை மணி நேரம் எடுத்தீங்கன்னா அடுத்து 25 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம், 15 நிமிஷத்துல எல்லாம் சால்வ் பண்றவங்க இருக்கிறாங்க ரீசனிங். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்பீடும் அக்யூரசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கும் தயாரா இருந்துக்கோங்க. ஓகேவா? இப்ப 230 தான் வந்து லோயஸ்ட் நம்பர். அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ 2ங்கிறதா லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். அது இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணப்படுதான்? ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருந்து. ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்னா இங்க 758 தான் ஹையஸ்ட் நம்பர். அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது 7. ஸோ அப்போ 7 - 2 தானே போடணும். ஏன்னா ஃப்ரம்ங்கிறது என்ன? ஃப்ரம்க்கு பின்னாடி இருந்தா நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 7 - 2ன்னு எடுப்போம். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1 5. ஓகேவா? நான் ஹையஸ்ட் நம்பர் எதை சொல்றேன், லோயஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்றேன்ட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? டிஜிட்டையும் நம்பர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க வந்து தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் 862 தான் ஹையஸ்ட் நம்பர். அதோட தேர்ட் டிஜிட் வந்துட்டு 2. ஓகே, அதோட தேர்ட் டிஜிட் 2 இஸ் ஆடட் டு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். அதாவது லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் எது? டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க 205 தான் லோயஸ்ட் நம்பர். ஓகே, பார்த்தோன்னே இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? நம்ம நம்பர்ஸ்லாம் அந்த சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப 205 தான் எனக்கு லோயஸ்ட் நம்பர். அதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 2. ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டையும் ஆட் பண்ணணும் தானே. ஸோ அப்போ 2 + 2 ஆன்சர் ஆப்ஷன் 2 4. சிம்பிள். ஓகேவா?
இப்போ இந்த क्वेश्चन எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி, உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, டைம் இல்லைன்னு சொன்னல, அதனால நான் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்பர் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வீடியோல நான் தமிழ் டிரான்ஸ்லேஷனோட கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகே, நேரமின்மை காரணமா தான் நான் உங்களுக்கு டெய்லி இந்த வீடியோ டக்குன்னு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் முடிச்சிட்டேன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம் சார். ஜிஎஸ் கோர்ஸ் மாதிரி இல்ல என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நிறைய ஐடியா இருக்கு. அதெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்பீடா நம்ம ரீசனிங் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமா அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்சிமம் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசம்பர் 10 or 20க்குள்ள ஒரு புது யூடியூப்ல வந்து ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் தான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றேன், சரியா? ஒன்ஸ் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த செயல்ல காமிக்கலாம். சொல்றதுல மட்டும் அது வந்து நல்லா இருக்காது. ஓகேவா? சரி, ஸோ ஒரு கனெக்டுக்காக தான் நான் இதை வந்து இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பார்ப்போம், சரியா? இப்போ அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பர் இது 932. 932 ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 9. ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 9. அதுக்கப்புறம் is added to second digit of the lowest number. lowest நம்பரோட செகண்ட் டிஜிட். lowest நம்பரோட செகண்ட் டிஜிட்னா 194. 194 தானே இதுல இருக்கிறதுல lowest நம்பர். ஸோ அப்போ அதோட செகண்ட் டிஜிட் நமக்கு 9. இங்க ரெண்டையுமே ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 18 தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்ன? டிஜிட் ஆபரேஷன். டிஜிட் ஆர் நம்பர் பேஸ்ட் ஆபரேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆபரேஷன் சொல்லிட்டு இன்னும் தனியா இருக்கு. அதுல நம்பர் பேஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அதுல வரும். இது நம்ம இந்த கொஸ்டின்ஸை வந்து டிஜிட் ஆபரேஷனே வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நம்பர் ஆபரேஷன் வேற, டிஜிட் ஆபரேஷன் வேற, லெட்டர் ஆபரேஷன் வேற. ஸோ மொத்தம் 3 டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்த கன்ஃபியூஷனா இருக்கா, டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கா, அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த resultant if the first digit of the highest number. highest நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். highest நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 8. ஓகேவா? பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை எது கூட ஆட் பண்ணணுமா? லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட். லோயஸ்ட் நம்பர்னா எனக்கு 175 தான் லோயஸ்ட் நம்பர். ஸோ அதோட தேர்ட் டிஜிட் 5. ஸோ 5 + 8 13. 13 என்ன இருக்கு? அங்க இருக்கு. ஓகேவா? சிம்பிளா ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறீங்க, நீங்க வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என்ன? ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பர் பின்னாடி இருந்தா முன்னாடி பார்க்கணும். ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் அப்படின்னா 657 59. இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பர். அதோட செகண்ட் டிஜிட் 5. ஓகே, அதுக்கப்புறம் இஸ் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட். லோயஸ்ட் நம்பரா 435 தான் லோயஸ்ட் நம்பர். அதோட தேர்ட் டிஜிட். ஸோ இப்போ 5 + 5 10 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. போக போக நம்ம ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக எக்ஸாம் அப்ரோச், ஸ்பீட் அப்ரோச் வந்து வந்துடும். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பர் என்ன? 781 தான் ஹையஸ்ட் நம்பர். ஓகேவா? அதோட செகண்ட் டிஜிட் என்ன? 8. அதை எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும்? செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர் கேட்காங்க. லோயஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்ல இருந்து. இது 190 தான் லோயஸ்ட் நம்பர். அதோட செகண்ட் டிஜிட் என்ன? 9. ஸோ அப்போ 9ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ராக்டட் ஃப்ரம் 9. அப்போ 9 - 8 என்ன? 1. ஸோ 1 தான் ஆன்சர். பிளஸ் மைனஸ் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. கிளியரா? செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 9. பார்த்தாலே தெரியுது. இஸ் ஆடட் டு த செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் என்ன? 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 9 + 0 9 தானே. அவ்வளவுதான். ஒரு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். மற்றதை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் PDF கொடுத்துருவேன். டெலிகிராம்ல இருக்கும். கண்டிப்பா அது போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின், ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்துட்டு 6 தான் ஃபர்ஸ்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். அதுக்கப்புறம் அதை எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும்? லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்ல இருந்து. லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்னா 241.
ஸோ 1ல இருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -5 வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். லோயஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்னா 1. அதுல இருந்து அப்படிதானே கொடுத்துருக்கான். சப்ராக்டட் ஃப்ரம் 1 தான் கொடுத்துருக்கான். ஸோ அதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும், 6 சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு -5 தான் ஆன்சர் வரும். கிளியரா இருக்கு. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட் என்ன? 941 தானே ஹையஸ்ட் நம்பர். ஸோ அதோட தேர்ட் டிஜிட் 1. அதுக்கப்புறம் அதை எது கூட ஆட் பண்ணணும்? லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட. லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்னா 741ஓட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 7. ஸோ அப்போ 1 + 7 8. கிளியரா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட். ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் 8. அதே மாதிரி அதை எது கூட ஆட் பண்ணணும்? லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். லோயஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 1. ஸோ இப்போ 8 + 1 9. ஸோ அவ்வளவுதான். சிம்பிள். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? நான் இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. நம்ம இதுலயே வந்து நிறைய டைப் இருக்கு. இந்த ஆக்சுவலா இந்த டிஜிட் ஆபரேஷன்லயும் இந்த இடத்துல எல்லாம் வந்து இப்போ பேங்கிங் எக்ஸாம்ல எல்லாம் இதே டைப் கொஸ்டின்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுல செகண்ட் ஹையஸ்ட் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட் நம்பர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்லாம் இருக்கும் இதுல பேங்கிங் லெவல்ல. ஸோ அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு வந்து எனக்கு டைம் இல்ல, டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீசனிங் பேசிக்ஸோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸை நம்ம கூடிய சீக்கிரம் முடிச்சிடலாம். லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கேட்ட 2025ல ஜூன்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இது ஃபுல்லுமே. இந்த வருஷம் கேட்ட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? புதுசா எப்படி எல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஸ்பீடா அப்ரோச் பண்றது, இந்த ஐடியாலாம் இந்த சீரீஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் வேற என்னென்ன செஷன்ஸ்லாம் வேணும், இதே மாதிரி ரீசனிங் நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் வேணுமா, அதாவது கான்செப்ட் எல்லாம் இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நான் ஒரே வீடியோல கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, பிகினர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆல்ரெடி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் பரவாயில்ல. நீங்க எந்த மாதிரி கிளாஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாம் இன்னும் டைம் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தான். இந்த நவம்பரை விட்டுருங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மந்த்தும் ஒழுங்கா ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ரீசனிங், மேக்ஸை விட்டுறாதீங்க. ஸோ ஜிஎஸும் நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போறோம். மூணையுமே நம்ம சேனல்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி கோர்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து பிடிஎஃப் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதுல நம்ம இன்னைக்கு வந்துட்டு 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்டரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மெடிவல் ஹிஸ்டரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு குரூப்ல எடுத்து காமிச்சிடுறேன். டெலிகிராம் குரூப்ல நம்ம குரூப்ல வந்து ப்ராப்பரா டெலிகிராம்ல வெப்சைட்ல வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு டெலிகிராம்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம வந்து டெலிகிராம்லயே வந்துட்டு பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? டெலிகிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்ல வந்து 14 டேஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 14 டேஸ் கவர் ஆயிருக்கு. அதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 26 டேஸ் கிட்ட கவர் ஆயிடுச்சு. ஏன்ஷியன் ஹிஸ்டரி முடிச்சாச்சு, மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது மெடிவல் ஹிஸ்டரி முடிச்சாச்சு, மாடர்ன் ஹிஸ்டரியோடது போயிட்டு இருக்குது. ஓகே, டெஸ்ட் பிடிஎஃப் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ் மீடியம்க்கும் டெஸ்ட், இது வந்து டெஸ்ட் பேட்ச். இது பிடிஎஃப் நோட்ஸா இப்போ நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட பேசிக் இப்போ பாத்தீங்கன்னா நோட்ஸ், ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட நோட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கிலீஷோட நோட்ஸும் கொடுத்துருப்பேன். சங்கம், எல்லாமே ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட எல்லா நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்ஷியன் ஹிஸ்டரி நோட்ஸ் கிளியரா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி தமிழ் மீடியத்துக்கும் சரி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? நீங்க நோட்ஸோட குவாலிட்டியை பார்க்கணும்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். தாராளமா நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட ரிவ்யூ, அதாவது ப்ரிவியூ வேணா கொடுத்து பாக்குறேன். ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம், எக்ஸாம் பாயிண்ட்ஸ், என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பெஸ்ட் லெவலுக்கு அட் மேக்ஸிமம் கண்டென்ட்ல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நோட்ஸ்க்குலாம் வந்து நான் 1 வீக்குக்கு வெறும் 3 நோட்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா
கண்டிப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட நோட்ஸ். இந்த மாதிரி தான் நான் நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? இது நீங்க வேணும் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 299 தான். 299க்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம்னு பாருங்க. நோட்ஸ் கொடுக்குறோம், இங்கிலீஷ் அண்ட் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு இண்டிவிஜுவலா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் தனித்தனியா. டெஸ்ட் பிடிஎஃப்லயுமே ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. எங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் வேணா, கொஞ்சம் மாடரேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நான் வச்சிருக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? A to Z எல்லா டாபிக்ஸுமே ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த சீரீஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்களே பேபி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனும் நல்ல டீடைல்டாவே நம்ம கொடுத்துருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நல்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதுக்கான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க அதான் சொல்லல, வெறும் 299 தான். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளவுதான், இதுதான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்னென்ன ஐடியா இருக்கு, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம அது மாதிரி பண்ணிடலாம். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வெறும் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.